நம்ம முஸ்லீம் பெண்கள் வந்து எவ்வளோ இளம் பெண்கள் எவ்வளோ மோசமாக ஆயிட்டாங்க. எப்படின்னா, நீங்கள் முந்தியெல்லாம் ஹிஜாப்னா என்னன்னே தெரியாது. ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு முன்னாடி சர்வசாதாரணமாக சுடிதார் கடிதாரெலாம் பிள்ளைகள் தலையில் மட்டும் சீலை கூட போட்டுட்டு பெண்களே அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாரும் பேணுதலாக இருக்கதா நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறோம், ஹிஜாப் போட்டு முகத்திலே வேறு அது எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அதுக்கு நிறைய விவாதம் ஓடுது. மூஞ்சி மறைச்சிக்கிட்டு போகிறது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த இதையும் போட்டுக்கிட்டு மதுரைக்கு ஒரு நடிகன் வாரான். யார்கிட்ட பேசுகிறாங்க? அவங்க அம்மாட்டையா? மதுரையா நீங்கள்? அது யார்கிட்ட பேசியிருக்கு? அவங்க அம்மாட்ட பேசியிருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? நீ எதுக்கு போனேன்? காலேஜுக்கு போனியா அல்லது வேலைக்கு போனியா? அடக்கிட்டு வான்னு தானே சொல்லியிருக்கணும். அம்மா எப்படி மகளை என்கரேஜ் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? எத்தனை வயசுலேருந்து வயசு சொல்லுதா? 8 வயசுலேருந்து விஜய் எனக்கு பிடிக்கும். அதான் சொல்ல, பொது வழிகள் கண்கள் மோசமாக இருக்குது. கேமரா ஆன் பண்ணிட்டானா? கேமரா ஆன் பண்ணியிருக்கானா? இந்த பிள்ளை பஸ் ஸ்டாப்பில் 10 அடி இங்கேயும் அங்கேயும் சந்தோஷத்தில் ஓடுது, பப்ளிக்கில் ஓடுது, செருப்பு வந்துட்டு இப்போ சொல்லுது. நமக்கு செருப்பால் அடிக்கணும்னு தோணுது. மனசில் எப்படி இருக்குன்னா, ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறாளுங்க?